நரசிம்மர் அவதாரம். அசுரராஜன் ஹிரண்யகசிபு உலகை கைப்பற்றி தன்னை கடவுள் என்று அறிவிக்கிறான். அவன் மகன் பிரகலாதன் விஷ்ணுவை மட்டுமே நம்புகிறான். தந்தை அவனை தனது பக்தியை விட்டுவிட சொல்லுகிறான். ஆனால் பிரகலாதன் அஞ்சாமல் விஷ்ணுவே என் கடவுள் என்கிறான். ஹிரண்யகசிபு கோபத்தில் அவனை கொல்ல முயல்கிறான். அவனை பாம்புகளிடம் வீசினாலும் அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனை மலை உச்சியிலிருந்து தள்ளினாலும் அவன் உயிருடன் இருப்பான். தீயில் போட்டாலும் விஷ்ணு அவனை காப்பாற்றுகிறார். இதனால் ராஜா மேலும் கோபமடைகிறான். உன் விஷ்ணு எங்கே என்று கேட்கிறான். அவன் எங்கும் இருக்கிறான் என்கிறான் பிரகலாதன். தூணை காட்டி இதிலுமா என்று கேட்கிறான். பிரகலாதன் ஆம் என்று உறுதியாக சொல்கிறான். கோபத்தில் தூணை உடைக்கிறான் ஹிரண்யகசிபு. அதிலிருந்து நரசிம்மர் வெளிவருகிறார். அவர் அரக்கனை பிடிக்கிறார். மாலையில் வாசலில் அமர வைத்து கொல்கிறார். நகங்களால் அவனை அழிக்கிறார். பிரகலாதன் பயந்து நின்றாலும் பின்னர் நரசிம்மரை வணங்குகிறான். நரசிம்மர் ஆசீர்வதித்து அமைதியாக மறைகிறார். ஹரி ஓம்.